Hi friends, welcome back to Mama Bebma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்குலாம் கொடுக்கணும். சோ அதனால ஒரு 2 வீடு பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெச் போகும்போது அவங்க 2 பேரை தான் நம்ம மீட் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணா போதும். நமக்கும் தெரியும்ல, கண்டிப்பா வாட்ஸ்அப்ல சொன்னாலும் வந்துருவாங்க இவங்க அப்படின்ட்டு. சோ அவங்க பேசுறதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல. அந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டோம். அதே ஏரியால 4 பேர் ஆக்சுவலி 2 பேருக்கு வாட்ஸ்அப், 2 பேர் நேர்ல போய் பாக்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி யாரை போய் விசிட் பண்றோம், அப்படி யாரை இன்வைட் பண்றோம் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா விச்சு சாரையும் நம்ம சுந்தர் சி சாரையும் பாக்குறதுக்கு தான் போறோம். டைமிங் சொல்லியிருந்தாங்க, 3 o'clock வர சொல்லியிருந்தாரு விச்சு சாரு. ஸோ அதனால நேரா போயிட்டு அவங்க ஆபீஸ்ல போய் மீட் பண்ணி அவருக்கு இன்வைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாரையும் மீட் பண்ணுவோம். போய் பார்த்து 2 பேருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க போறோம் அப்படின்றத அப்புறமா நாங்க சொல்றோம். ஓகே, இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம இன்விடேஷன் வைக்க போறோம். எல்லாம் செலிபிரிட்டி சைடு, நம்மளோட யூடியூபர்ஸ், ஃபேமஸ் யூடியூபர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர்த்த மீட் பண்ணுவோம். 1 by 1 இந்த வீடியோக்குள்ள வரும். ஓகேவா? ஆர்டிஸ்ட் நம்ம யூடியூப் செலிபிரிட்டி எல்லாருக்குமே இன்னைக்கு பத்திரிக்கை வைக்கலாம். இன்னையோட ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய ஆளுங்களுக்குலாம் இன்னைக்கு வச்சுட்டு, இன்னைக்கு தான் டேட் பிக்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஈவெண்ட்ல கால் எடுத்து வைக்க போறோம். என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். யார் யாரெல்லாம் மீட் பண்ண முடியுது, யார் யாரெல்லாம் வைக்கிறோம் அப்படின்றத வீடியோல வந்து பாருங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துடணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் விச்சு சாருக்கு நம்ம இன்வைட் கொடுத்துட்டோம். மேல வந்து சுந்தர் சி சார் வந்து ஆனந்த விகடன் இன்டர்வியூல இருக்கிறதுனால மீட் பண்ண முடியாம போச்சு. விச்சு சார் என்ன சொல்லிட்டாரு, ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒன்னும் வேணாம், நீங்க என்கிட்ட கொடுங்க, கண்டிப்பா வந்துருவோம். நாங்க பொண்ணு கல்யாணம் அப்படின்னா நாங்கெல்லாம் முன்னாடி நிப்போம் அப்படின்ட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் நம்மளுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் எல்லாருக்கும் பொண்ணுங்க தானே. சோ அதனால பொண்ணு கல்யாணம், இதே பையன் கல்யாணம்னா கூட நாங்க பையன் கல்யாணம்லாம் வரமாட்டேன், ஓகே பாக்குறேன்னு சொல்லிடுவேன். பட் பொண்ணு கல்யாணம் அப்படின்னும் போது கண்டிப்பா முன்னாடி வந்துருவோம் நாங்க அப்படின்ட்டாங்க. சோ இப்ப அடுத்தது நம்ம ஜரூரா ராம்சானு தான் மீட் பண்ண போயிட்டு இருக்கோம். அவங்க வீட்டுல போய் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்துடணும். பொண்ணோட ரிசப்ஷனுக்கு முடிஞ்சா ஈவெண்ட்டுக்கும் வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம், ட்ரை பண்ணுவோம். பட் ரிசப்ஷனுக்கு மிஸ் பண்ணாம வந்துருக்கோம். சொல்லுப்பா, என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ராம்ஜானு அவங்களுக்கு எடுத்துன்னு போய் பத்திரிக்கை வச்சிட்டோம். நல்லா ஜாலியா உட்காந்து ஒரு 15 minutes 20 minutes பேசிருப்போமா. சரி, ஜாலியா பேசிட்டு கண்டிப்பா வரும் அப்படின்னுட்டாங்க. சோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்தது யாரை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் சாக்லேட் பாய், ஒரு காலத்துல நம்ம ஜீன்ஸ் ஹீரோ பிரசாந்த், அவரையும் அவங்க அப்பாவையும் தான் இன்வைட் பண்ண போயிட்டு இருக்கோம். அவரு தியாகராஜன் சார் இருக்காரு, பட் பிரசாந்த் சார் இருக்காரான்னு தெரியல. நம்ம போய் பாப்போமே. ஒரு சர்ப்ரைஸா இருக்கானா. 5 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இங்க இருந்து எப்ப போவோம்னு தெரியல. ஒரு 20 minutesலனாச்சு ரீச் ஆயிடணும். அவங்க ஆபீஸ்ல போய் மீட் பண்ணி அவங்களை இன்வைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். அதுவரை சிறிது இடைவேளை, டிராவலிங் இடைவேளை இருக்குது. மேப் பாக்கணும் கிடுகிடுன்னு. எல்லாமே ரோடு எல்லாமே சின்ன சின்னதா இருக்குல்ல, மெட்ரோ ஒர்க் பண்றதுனால ரொம்ப டிராபிக்கா இருக்குது. சீக்கிரம் நம்ம போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்புறமா மீட் பண்ணுவோம் திரும்பி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்த்தவங்க எல்லாருமே ஒரு விதத்துல நல்ல கைண்ட் ஆஃப் இதா ஜாலியா பேசுறாங்க. அவங்க எப்பயுமே ஜாலியா பேசுவாங்க. நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். பட் வெளியில நாங்க இது வரைக்கும் இன்னும் போனது இல்லை. ஏன்னா கரெக்டா பாப்பாவோட மேரேஜ் எல்லாம் இருக்குல்ல, மேரேஜ் முடிஞ்சு அவங்க இல்லப்பா, ராம்ஜான் மட்டும் இல்ல, எல்லாருமே சொல்றேன். ஒரு என்ன சொல்றது, வீட்டுக்கு போனா அவங்க சூப்பர். சுந்தர் சி சார் தான் மீட் பண்ண முடியல. ஏன்னா மத்தியானத்துல இருந்து புடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரு ஆனந்த விகடன் மீட்டிங்ல இன்டர்வியூல அவரோட படம் ப்ரொமோஷன். என்ன படம் அது? மதகஜ ராஜா காமெடி மூவி. ஆனா நம்ம பாக்கணும், அது எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. இப்ப 10th ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓடி போயிட்டா பக்கம் 10th பாத்துடலாம். 13th மேல நம்மளுக்கு ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பார்க்க முடியாது. அப்புறம் பாப்பா மேரேஜ் முடிஞ்சுதான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அது எனக்கு ஒரே ஃபீலா இருக்குது. ஏன்னா பொங்கல் அப்படின்னா நம்ம, ஆனா இப்ப அதை விட வந்து நம்ம புள்ள மேரேஜ் தான் நம்மளுக்கு முக்கியம். சோ அதனால அதெல்லாம் அதுவே பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி களை கட்டிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்றாங்க பொங்கலையே டோட்டலா ஆக்குபை பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்ட்டு. ஆனா அது வேற பயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் டைம்ல யார் யார் வர போறாங்க ஒண்ணுமே புரியல. ஏன்னா நிறைய பேர் லீவுக்கு எல்லாரும் ஒட்டுக்கா ஊருக்கு போயிடுவாங்க. ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. ஆண்டவர் இருக்காரு, எல்லாம் ஜாம் ஜாமுன்னு நடக்கும். சரி, ஓகே.
தியாகராஜன் சாரை மீட் பண்ணிட்டு நம்ம நேரா வந்து ஹேத் ரெசிடென்சில வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, அதை பார்க்க போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்த் சார் அங்க இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். பிரசாந்த் சார் வந்து லண்டன்ல இருக்காரு. ஒருவேளை பிப்ரவரி டைம்ல அவர் இங்க இருந்தாரு அப்படின்னா நாங்க 2 பேரும் வரோம்ப்பா, இல்லைன்னா நான் மட்டும் வரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போற மாதிரி இருந்தது. அங்கிருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போனதுல பயங்கர டயர்ட். நேற்று நான் கண்டினியூஸா நம்ம டிராவல்லே 2 நாளா இருக்கிறதுனால டயர்ட் ஆயிடுச்சு. அதனால எப்படா வீடு வந்து சேருவோம், எப்படா வந்து படுப்போம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ கூட நம்ம முடிக்காம டக்குன்னு வந்து படுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இப்படிதான் ரெடியா இருக்கேன். ஜிகி ஜிகி சாரி எல்லாம். இதோட கெட் ரெடி வித் மீ பாத்தீங்கன்னா பிரியா மகேஷ் ராஜா வரும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. என்னென்ன எங்கெங்க வாங்கினேன், என்ன ரேட், என்ன அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம இன்னைக்கு போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாம் பார்த்து மீட் பண்ணி ஜாலியா பேசி என்ஜாய் பண்ணிட்டு வரதான் அன்னைக்கு போறோம். ஓகே, வாங்க போலாம். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க. ஈவெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம். மேக்ஸிமம் எல்லா ஈவெண்ட் வர ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா ஹல்திக்காச்சும் வாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க. தேங்க்யூ சோ மச். இன்விடேஷனே பலமா இருக்கு. ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இன்விடேஷனே பயங்கரமா இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். ஆஹா, இவ்வளவு பயங்கரமா. பை டாடா, thank you so much. நெக்ஸ்ட் யாருப்பா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க ஸ்னேகாலிக்கு அவங்க வீட்டுக்கு போறோம். சோ அவங்க வீட்டுல போய் அவங்களை இன்வைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேற யார் வீட்டுக்கு போறோம்ன்றது சொல்றோம். ஏன்னா இந்த ஸ்ட்ரெச் வரும்போது யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்தந்த ஸ்ட்ரெச் அவங்களுக்கு அப்படி அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அநேகமா முதல்ல 2 வீடு தான் இருந்தது, இப்ப 3 வீடா மாறிடுச்சு. ஏன்னா அவங்க வெளில போயிருந்தாங்க, அவங்களும் வந்துட்டாங்களாமா. சோ அதனால வாங்க அப்படின்னுட்டாங்க. அதனால இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஜாலியா இருந்தது. அமௌண்ட் டைம்ஸ் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தது. நல்லா பிள்ளைங்க 2 பேரும் பயங்கரமா சூப்பரா பேசுவாங்க. ஆல்ரெடி நீங்களே நிறைய vlogs பாத்திருப்பீங்க. நேர்லயும் அதே மாதிரிதான் பேசுறாங்க. ஜாலியா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துடணும். சரிங்களா? பையனையும் கூப்பிட்டு வரணும், பொண்ணையும் கூப்பிட்டு வாங்க. ஈவெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம். எல்லா ஈவெண்ட்டுக்கும் வர முடியலனாலும் அட்லீஸ்ட் ஹல்திக்காவது வரணும். சரியா? ஆனா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வாங்க, ட்ரை பண்ணி. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்திரிக்கை வைக்க போயிருந்திருப்போம். சரிங்களா? அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்னேகாலிக்கு அவங்க வீட்டுல வந்துட்டு அவங்க அம்மாட்ட பசங்க 2 பேரும் இல்ல அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க அம்மா மட்டும் தான் வீட்டுல இருந்தாங்க. அவங்க வீட்லயும் அதே மாதிரி பத்திரிக்கை வச்சுட்டு அவங்களும் ஒரு காஃபி கொடுத்தாங்க. ஜாலியா அவங்க அம்மாட்ட எல்லாம் பேசி நின்றுட்டு அதுக்கப்புறம் நேரா பாத்தீங்க அப்படின்னா எங்க போனோம் அப்படின்னா நம்ம காவியா வீட்டுக்கு போயிருந்தோம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துருக்கோம். ஈவென்ட்டும் வச்சிருக்கோம். ஈவென்ட்டும் வாங்க, எதுவும் எல்லாத்துக்கும் வரணும். பட் இல்ல முடியல அப்படின்னீங்கன்னா ஹல்திக்கு கம்பல்சரி வந்துடும். சரிங்களா? எல்லாரும் வருவாங்க. மேரேஜ் ரிசப்ஷன் 2nd February. அங்க அவங்க மாமியார் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்லயும் கொஞ்ச நேரம் பேசி நின்றுட்டு அதுக்கப்புறம் நேரம் நம்ம வீட்டுக்கு வந்து படுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முடியல, டயர்ட், செம்ம டயர்டு. எப்படி சொல்றது, கண்டினியூஸாவே டிராவல் அப்படின்னு போயினே இருந்ததுனால சீக்கிரம் குயிக்கா வந்து நம்ம இன்விடேஷன் வைக்கணும், முடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துல தள்ளிட்டோம். ஏன்னா நமக்கு டைமே இல்லை. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோரார்லெஸ் 2 days தான் இருக்கு. அந்த 2 daysல வந்து நமக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி வைக்கணும். ஏன்னா பிஃபோர் நம்ம ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்களோட ஒர்க் எல்லாம் வந்து கல்யாண ஒர்க் பேக்கிங் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம ஈவெண்ட்டை வந்து நம்ம போக முடியும். ஏன்னா ஈவெண்ட் டைம்ல ஈவெண்ட்டையும் பார்த்துட்டு நம்ம வந்து லக்கேஜ் பேக் பண்றதும் அப்படிங்கறதெல்லாம் முடியாத காரியம். அதனால செம்ம டயர்ட்ல சரி 1 நாள் 2 நாள் ஃப்ரீ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சத்தியமா கிடைக்கவே மாட்டேன். கடைசி நேரம் வரைக்கும் இப்படி என்ன சொல்றது, நெருக்கடியாவே போனா எப்படி நாங்க வந்து ரெஸ்ட் எடுப்போம், எப்படி வந்து எல்லாத்தையுமே ப்ராப்பரா செய்வோங்கிறது எனக்கு புரியல. எனக்கு இப்பவே பயமா இருக்குது. என்னடா இப்படி நேரம் மட்டும் போகுது. ஆனா ஒரு வேலையும் செஞ்ச மாதிரியே எங்களுக்கு தெரியல. ஆனா பட் சும்மாவே தான் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. போன் பேசிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணினே இருக்கும். இதுதான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் எங்க வீட்டுல இதுதானே, கல்யாணம் நாங்க எடுத்து நடத்துறது. பிளான் பண்ண மாதிரி போக மாட்டேன். அதனால அதுவே எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு. இன்னொன்னு வந்து சிறு தவறுகள் நடக்கிறது தான் கல்யாண வீடு அப்படிங்கறதுல. ஆனா வந்து நாங்க வந்து பெரிய தவறுகளா பண்றோம். முக்கியமானதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலுமே அது இதுன்னு மிக்ஸ் பண்ணி உழப்பி ஓரளவுக்கு டிக் பண்ணிட்டே வந்துடுறோம். நம்ம கிட்ட இப்போ வந்து பேலன்ஸ் பார்த்தா பேக்கிங் மட்டும்தான். ஆனா பிளவுசஸ் எல்லாம் இன்னும் எதுவுமே வரல. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. வந்துச்சு இன்னைக்கு வந்து மேரேஜ் பிளவுஸ், ரிசப்ஷன் பிளவுஸ் எல்லாம் நமக்கு வந்துரும். அதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு மேரேஜ் பேக்கிங் தான் மெயின். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்தோம்னா முடிச்சிடலாம். ஈவெண்ட் என்ன பண்ணலாம், ஈவெண்ட் கூட நம்ம அப்பப்ப நம்ம பிளவுஸ் வந்தா கூட நம்ம போட்டுக்கலாம்.
இல்ல எந்த ஈவென்ட் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு அவன் எல்லாமே. வேணா எனக்கு கொடுங்க, எடுத்து அயன் பண்ணின்னு இருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. பாய்.